என் செல்ல குழந்தையே, இன்று இந்த வராகி உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணெய் நீ தொட்டு விடுவாயானால் சர்வ நிச்சயமாக சங்கடகர சதுர்த்தியின் இரவுக்குள் உன் கைகளில் ஒன்று கிடைக்கும். அது உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும். என் பிள்ளையே, நம் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்கள் வந்து விடாதா? அது நமக்கு நல்லதொரு திருப்பங்களை கொடுத்து விடாதா? நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கையில் நாம் விரும்பிய விஷயங்கள் எல்லாம் கிடைத்து விடாதா? விரும்பிய வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்காதா என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வராகி கொண்டு வந்திருக்கின்ற சந்தோஷமான செய்திதான் இது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு அதன் பிறகு இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்க தொடங்கு. என் பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் என்று நமக்கான நல்லது நடக்கும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் என்றும் உன் வசமாக்கி கொடுக்க நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, மாற்றங்களை அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் என்றும் உனக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க உன் அம்மா நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. என்னவாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறப்போகிறது என்பதனை உறக்கச் சொல்ல உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் நினைத்தது போல உன் வாழ்க்கை மாறிவிட்டது என்றால் அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. நான் நினைத்தது போல உன் வாழ்க்கை அத்தனை மாற்றங்களையும் பெற்றுக்கொண்டது என்றால் அது உன் தாயானவள் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் கண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டாம். இனி எந்த சூழ்நிலைகளை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டாம். உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இங்கு கிடையாது என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம்? என் பிள்ளையினால் நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்த முடியும் என்பதனால்தானே. இன்று இந்த எண் நிச்சயமாக உனக்கு தெரிந்திருக்கும் விநாயக பெருமானினுடைய எண் அல்லவா? இன்று நீ சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை உன் வசமாக்க இந்த எண்ணை நீ உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் அங்கிருக்கின்ற தாம்பூல தட்டில் திருநீறு பரப்பி அதன் மீது இந்த எண்ணை நீ எழுதினால் போதும். நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லது நடந்தே தீரும். விநாயகரின் அருளும் உனக்கு கிடைத்துவிடும். என் குழந்தையே, சில எண்கள் நாம் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்கும். இது தெய்வத்திற்கு உகந்த எண்ணாக இருக்கும் பொழுது நீ அந்த எண்ணை மீண்டும் மீண்டும் நினைத்தாலும் மீண்டும் மீண்டும் எழுதி கொண்டிருந்தாலும் தெய்வம் உன்னை தேடி வந்துவிடும் என்பதுதானே உண்மை. என் பிள்ளையே, சந்தோஷமான நேரம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்று நினைத்து வருத்தப்படாதே. உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்பேற்பட்ட துன்பத்திலும் இருந்து உன்னை இந்த வாழ்க்கை நிச்சயமாக மீட்டெடுத்து விடும். உன்னோடு இருந்து உன் அம்மா உனக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டும். உனக்காக இந்த வாழ்க்கையில் எதையும் நீ இழந்து விடக்கூடாது. உன்னை நாடி வருகின்ற உண்மைகளுக்கெல்லாம் எப்பொழுதுமே நீ சரியான பதிலை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு தயாராகிவிட வேண்டும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு இருந்தது என்று சற்று சிந்தித்து பார். என் பிள்ளையே, இதையெல்லாம் தாண்டி ஓர் நிலைக்கு நீ வந்திருக்கிறாய் என்றால் அது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதானே. அது உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய மகிழ்ச்சிதானே. இதையெல்லாம் என்னவென்றும் ஏதென்றும் நீ உணர்கிறாயா?
அதையெல்லாம் விடுத்து ஒரு கஷ்டம் வந்தவுடன் சட்டென்று மனமுடைந்து போகிறாயே தவிர உனக்கு முன்னால் நடந்த சந்தோஷங்கள் எல்லாம் மறந்து போய் விடுகின்றது. என் குழந்தையே, எப்பொழுதுமே நமக்கு நடந்த விஷயங்களை நினைத்து நினைத்துத்தான் நாம் இந்த வாழ்க்கையை நகர்த்தி சென்று கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை என்றால், இனி இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள பழகு. என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது என்னவென்று சந்தேகமாக இருக்கின்றதா? இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுக்கிறதா இல்லையா என்பது போன்ற எண்ணம் இருக்கிறதா? அதையெல்லாம் என் பிள்ளை விடுத்துவிட்டு உனக்கு இந்த தாயானவள் என்ன கொடுத்திருக்கிறாள் என்பதனை சற்று சிந்தித்துப்பார். நான் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி வரும் பொழுதும் சரி, ஒவ்வொரு சதுர்த்தி நாள் வரும் பொழுதும் சரி, உன்னிடத்தில் ஓடி வந்து இந்த எண்ணை பற்றி நான் உரக்கச் சொல்கிறேனே, அது எதற்காகவென்று நீ உணர்கிறாயா? எல்லாமும் உனக்கு விளையாட்டான காரியமாக மாறிவிட்டது. எல்லா விஷயங்களுமே உனக்கு பெரிதாக தோன்றுவது கிடையாது. உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ பெரிதாக யோசிக்காமல், உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ பெரிதாக புரிந்து கொள்ளாமல், உனக்கென இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற விஷயங்களை பற்றி என் பிள்ளை நீ பெரிதாக சிந்திக்காமல் எல்லா விஷயங்களையும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் சரியானதாக எண்ணாமல் நீ அப்படியே விட்டு விடுகின்றாய். உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா உண்மைகளுக்கு பின்னாலும் இந்த தாயானவளின் அன்பு இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு தருவதை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த வராகி ஓர் விஷயத்தை உன்னிடத்தில் உரக்கச் சொல்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் நீ உன் வாழ்க்கையை நிலையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை எதற்காக மறந்து நிற்கின்றாய்? என் பிள்ளையே, யாராலும் உனக்கு எந்த வகையிலும் கெடுதலை நினைக்க முடியாது. அப்படி உனக்கு வாழ்க்கையில் ஒரு கெடுதல் நடக்கிறது என்றால் அந்த கெடுதலுக்கு பின்னால் நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம், அதுவும் உன் வாழ்க்கையை அழிப்பதற்குரிய காரணமாக இருக்க வேண்டுமல்லவா? இந்த எண்ணங்களோடு சுற்றி திரிபவர்களை எல்லாம் என் பிள்ளை முதலில் நீ வேறறுக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையசைத்து கொண்டிருப்பாயானால் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மைகளும் நடப்பதற்கு இவர்கள் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள். நாளை எந்த விஷயமும் உன் வாழ்க்கையாக மாறுவதை இவர்கள் தடுத்து நிறுத்தி கொண்டே இருப்பார்கள். இப்பொழுதே இவர்களுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இப்பொழுதே இவர்களை நாம் நம் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் நம்மால் நல்ல விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். உனக்கான நல்ல நேரம் வரும் பொழுது, உனக்கான நல்ல வாழ்க்கை கிடைக்கும் பொழுது, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்னவெல்லாம் இருக்கிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். எப்பொழுதும் போல என் பிள்ளை, நீ உன்னை சூழ்ந்து வந்த துன்பங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. இப்பொழுது இன்று விநாயக பெருமானுக்கு உகந்த எண்ணெய் தொட்டிருக்கிறாய் என்பதனை நினைத்து சந்தோஷப்படு. இந்த நிலை உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு நிரந்தரமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் என்பதனை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அதுபோலத்தான் இந்த எண்ணும் உன்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். விநாயக பெருமானினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நாம் நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதித்து விடுவோம் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு. யாருக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் வேண்டுமானாலும் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பது பற்றி மட்டும்தான் நீ யோசிக்க வேண்டும். இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற உண்மைகளும், இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு செய்திருக்கின்ற நன்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும். எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் பெற்று கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நான் இருந்து தருவதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டாய். உன் வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளும் நீ எதிர்நோக்குகின்ற நன்மைகளும் உன் கண் முன்னால் தெரிய வரும். இல்லாது போனால் எதையுமே கண்டுகொள்ளாமல் நீ செல்வாயானால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்திடாத பல விஷயங்களும் நடக்கும். அது உனக்கு பல துன்பங்களையும் கொடுக்கும். எண்ணிலடங்கா ஆசைகள் உனக்கு வாழ்க்கையில் இருக்கிறதல்லவா? இனிமேலாவது இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு எப்படி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ கற்றுக்கொள். இப்பொழுதுதான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய் அல்லவா? இனிமேலாவது
இதையெல்லாம் நீ உணரத் தொடங்கிவிட உனக்கான நேரம் வந்து விட்டது என்பதனை புரிந்து கொள். விநாயக பெருமானினுடைய அருள் இந்த எண்ணின் மூலமாக உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை நீ எப்படி வேண்டாம் என்று சொல்லிவிட முடியும்? என் பிள்ளையே, அதுபோல உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த வாழ்க்கையில் ஒட்டு மொத்தமான சந்தோஷங்கள் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் நடத்துவதை எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நான் தருவதை எல்லாம் என்றும் என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கைக்குரியதாக தந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எங்கே உனக்கு பயம், எதற்கு உனக்கு பதற்றம் என்பதனை சற்று நீ யோசித்து பார். என் பிள்ளையே, சரியான நேரம் வரும்பொழுது மட்டும்தான் நாம் நம் வாழ்க்கையை பற்றி நல்லபடியாக சிந்திப்போம் அல்லவா? இனிமேலாவது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை பற்றி நீ யோசிக்க வேண்டும். உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் என் பிள்ளை நீ மன சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திற்கு நடுவிலும் என் பிள்ளைக்கென ஒரு அழகான வாழ்க்கை இருக்கின்றது என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நமக்கு சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் கெடுதலைத்தான் செய்வார்கள் என்பது உனக்கு வருத்தம் அல்லவா? ஆனால் இவர்கள் இந்த கெடுதல்களை எல்லாம் உனக்கு செய்வதனால்தான் நீ ஏறக்குறைய இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை பெற வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கின்றாய். எல்லா விஷயங்களும் உன் கைவிட்டு செல்கின்ற நேரத்தில் கூட இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உனக்கு நிறைவாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எந்த நிலைக்கும் என் குழந்தை பதற்றப்பட வேண்டாம். இனி எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை வேதனைப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை என்ன தேடி வந்தாலும் அதற்காக நீ மனமுடைந்து போய் விடாமல் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற வெற்றியினை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. விநாயக பெருமானினுடைய அருளும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இனிமேல் நீ செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அதன் மீது உனக்கு கவனம் அதிகமாக இருக்கட்டும். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கை ஏன் இப்படி மாறிவிட்டது என்று. ஆனால் இந்த மாற்றத்தினால் உனக்கு எத்தனை நன்மைகள் நடந்திருக்கிறது என்பதனை நீ போக போக உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை வைத்து என்னவென்று புரிந்து கொள்வாய். அது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ மனநிறைவான ஒன்றை உன் கைகளில் பெறுவாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையை, உனக்காகத்தானே அம்மா இதை சொல்லி இருக்கின்றேன். சந்தோஷப்பட மாட்டாயா? இந்த எண்ணை நீ எழுதி பார்க்க மாட்டாயா? விநாயக பெருமானை மனதார நினைத்து உன்னுடைய சிக்கல்களையும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சங்கடங்களையும் தீர்த்து இன்று உனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க வல்ல அந்த விநாயக பெருமானை என் பிள்ளை நீ மனதார நினைத்துக்கொள். நிச்சயமாக உனக்கான வெற்றி இன்று கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக நான் தந்துவிட்ட விஷயங்கள் அத்தனையுமே இனிமேல் உனக்கு வாழ்க்கையில் பெரிய அளவில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காது. நான் மீண்டும் உனக்கு நன்மையை கொடுக்க வருவேன் என்பதனை நீ மறக்காதே என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு நல்லதை கொடுக்க உன் அம்மா தயாராக இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உனக்காக நான் வருவேன். இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வராகியின் அன்பு பிள்ளையான என் குழந்தைக்கு என்றுமே நான் ஒரு தனிப்பட்ட மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற என் பிள்ளை, அதற்கு ஏற்றது போல உன்னுடைய திறமையை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய திறமைகள் இன்னமும் அதிகமாக வெளிப்படும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும் என்பதனை புரிந்து கொள். எதை தொட்டாலும் இனி என் பிள்ளைக்கு வெற்றிதான், என்ன நடந்தாலும் அது என் பிள்ளைக்கு சாதனைதான் என்பதனை உணர்ந்து இனி உனக்கான நேரத்தில் உனக்கான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் போதும். என் குழந்தையின் வாழ்க்கையில் நிச்சயமாக நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தே தீரும். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.